வணக்கம். இது உங்கள் விஜய் சமையல். இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்னன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதை ஹெல்த்தியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? அதை எப்படி செய்ய போகிறோன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர், தேவையான காரத்தூள், தேவையான கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி இட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியில் அது பேஸ்ட் ஆகிற அளவுக்கு லிக்விட் விட்டு கலந்துக்குங்க. நம்ம நார்மலாக வீட்டில் சுடுற இட்லி, வேக வச்ச இட்லியை அழகாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி சைஸில் இருக்கும். அதை நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற கடாயில் நல்லா சுட வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கிற அந்த இட்லி பீஸை நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் டிப் பண்ணி அதை அப்படியே எடுத்து நல்லா பொரியிற அளவு இருக்கிற சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அப்படியே விட்டு எடுக்க வேண்டியது தான். எடுத்துட்டு அழகாக ஆஸ் யூஷுவல் அந்த எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பசங்களுக்கு ஆசையாக நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு ஒரு சாஸ், டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் அது மாதிரி அவங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள். இட்லி வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கண்டிப்பாக இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு நினச்சிக்கிட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இட்லியே வேணான்னு சொல்கிற என் பையன் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டானா பார்த்துக்குங்களேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ பாருங்களேன், என் பையன் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சொல்லுவான். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் உங்களால் போட முடிஞ்சால் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். இதை வீட்டில் செஞ்சு பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.